ஏ என்னடி சொல்ற? சரி சரி சரி, நீ வை வை, நான் உடனே வரேன். வை வை வை. என்னாச்சுன்னு தெரியலையே. என்னாச்சு? இல்ல வா வா. இல்ல. என்ன ஏன் நின்று வர? இதுக்கு மேல என்னோட ஃபீலிங்ஸை என்னால மறைச்சு வைக்க முடியல. நான் சொல்லிடுறேன், ஐ லவ் யூ. ஏய், ஏன் பதில் என்ன கேட்காம நீ பாட்டுக்கு போற? உன் பதில் என்னன்னு எனக்கே தெரியும். ஓ, உன் காதல் சொன்ன நொடியில என் நெஞ்சு கடந்து துடிக்குது, என் மனசு முட்டி மோதுது, என் வயசும் கடந்து துடிக்குது. உயிரே உயிரே. ஏய், வீட்ல சொல்லிட்டு வந்தியா? ப்ரோ சாரி. உன் காதல் சொன்ன நொடியில என் நெஞ்சு கடந்து துடிக்குது, என் மனசு முட்டி மோதுது, என் வயசும் கடந்து துடிக்குது. உயிரே 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 உயிரே. ஹலோ, டைம் சரி, நான் ஒரு 10 to 15 மினிட்ஸில் வந்துடுறேன். வரேன் 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 வரேன். ஹலோ, அங்கே தாம்மா வந்துட்டுருக்கேன். இங்க தாண்டா இருக்க. ஒரு சின்ன வேலை. கரெக்டாக ஒரு 10 to 15 மினிட்ஸில் வந்துடுவேன். இந்த வாட்டி கன்ஃபார்மாக வந்துடுவான். ஹலோ, அங்கே தாம்மா வந்துட்டுருக்கேன். கிளம்பிட்டியா? ஏன் நாளைக்கு ஃப்ரீயாக பார்க்கலான்னு சொல்கிறியா? நான் முடியாதுல்ல சொல்லவே இல்லை. நாளைக்கு கன்ஃபார்ம் ஷுர். நாளைக்கு ஃபுல் டே அவங்க கூட தான். சுபா தப்பிச்சேன். என்னென்னமோ சொன்ன ஃபோனில் வந்து பார்த்தா கேஷுவலாக நின்றுட்டுருக்க. ஆமாப்பா, இந்த மாதிரி சொன்னாதான் வருவேன், இல்லைன்னா வழக்கம் போல பிளானை கேன்சல் பண்ணிடு. உன்னை என்ன சொல்கிறது? நேரத்தில் அறிவு இல்லை. எந்த விஷயத்தில் விளாட்னு தெரியாது. பிளான் கேன்சல் பண்ணால் எப்படி தான் வந்து சொல்லுவியா? சரி சரி, ரொம்ப திட்டாக. சரி சாரி, கோச்சு. அதை நீ சொல்லவும் டக்குன்னு டென்ஷன் ஆகிட்டா. நான் ஒன்றும் கோச்சிக்கலையே, வேணும்னா கூட வா. காதல் சொல்ல வந்தேன், ஓ ஓ ஓ, காதல் சொல்லி போனாயே, ஓ ஓ, என் இசையா கலந்து நின்னாயே, மறுபிறவி எடுத்து போனாயே. உயிரே 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 உயிரே. லைன்லே இரு, நான் பில்டிங் டாப் போயிட்டு என்ன ஏதுன்னு சொல்கிறேன். சரி, போயிட்டு சொல்லு. நானும் என் ஸ்பாட்டில் போய் நிற்கிறேன். என்ன இன்னைக்கு எவ்வளோ கனெக்ஷன் ஆச்சு? மீதி எங்க? இன்னைக்கு அவள் தான். என்னது, அவ்வளோதானா? ஆமாம், நம்ம விற்கிற கஞ்சா செடிக்கு அவ்வளோதான் வரும். அவன் பவுடருக்கு மாதிரி பல வருஷம் ஆகுது. ஓ, அப்போ நம்மளும் மாறிடுவோம். இல்லை, எனக்கு புரியலை. கஸ்டமருக்கு எது தேவையோ அதை கொடுக்கறது தான் சப்ளையரோட வேலை. ஸோ அப்போ நம்மளும் பவுடர் விற்கலான்னு சொல்கிறியா? உனக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள என்னடா இவ்வளோ அசால்ட்டாக சொல்லிட்டேன்? இதில் எவ்வளோ ரிஸ்க் இருக்குன்னு தெரியுமா? இந்த பவுடர் பிஸ்னஸை நம்ம ஊரில் எத்தனை கேங் பண்ணுறாங்கன்னு தெரியுமா? அதெல்லாம் விட்றா, நம்ம ஏரியாலே 3 பேர் பண்ணிகிட்டு இருக்கான்.
புதுசாக 2 கற்றுக்குட்டிங்க இந்த பிஸ்னஸ்குள்ளே இறங்குனா அவனுங்க நம்மளை எந்த ரேஞ்சுக்கு அடித்து ஓட விடுவாங்கன்னு என்னால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. இதெல்லாம் கூட விட்றா, பேசிக்கான விஷயம். இந்த பவுடர் மாதிரிலாம் உனக்கு எங்கே வாங்கணும்னு தெரியுமா? காட்டில் என்னன்னு தெரியுமா? காட்டலில் ஒரு இடம், அங்கே தான் பெரிய அளவில் பவுடர் கன்சூமெண்ட்லாம் இருக்கும். அந்த காட்டலில் மெம்பராக இருக்கிறவங்க அந்த காட்டில் இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சரக்கை வாங்கி சப்ளை பண்ணலாம். அந்த சரக்கை சப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீ சம்பாதிச்ச காசில் நீ 60 எடுத்துக்கலாம், பேலன்ஸ் 40 காட்டலுக்கு கட்டணும். என் ஃப்ரெண்டு ஒருத்தவன் ஹைதராபாத் காட்டலில் மெம்பராக இருக்கான். அங்கேருந்து அவன் கொஞ்சம் சரக்கு வச்சு தரேன்னு சொல்லியிருக்கான். அந்த சரக்கை வாங்கி நம்ம ஒழுங்காக பிஸ்னஸ் பண்ணோன்னா அதே காட்டலில் நம்மளும் மெம்பர் ஆகிடலாம். சரிடா, நீ அந்த சரக்கே உள்ளே எடுத்துகிட்டு வரவனே வச்சுக்கோ. அந்த சரக்கை உன்ட்டு வந்து யார் வாங்குவா? ஐ ஹாவ் சம் பிளான்ஸ். பயமாக இருக்குடா. அதுவும் அந்த 3 பேரை நினச்சாதான் கொலைலாம் நடுங்குதுடா. காசு வேணும்னா மூடிக்கிட்டு என் கூட வா. இதுதான் நம்ம நாளிலேருந்து சப்ளை பண்ண போகிறோம். இப்போ சொல்லு, உன் பிஸ்னஸ் ஐடியானா என்ன? குவாலிட்டி தான். வர போதையே ஏற மாட்டேங்குது. ஸ்டஃப் வேணுமா ப்ரோ? ஹை குவாலிட்டி ஸ்டஃப். தலை, நீ குத்த சரக்கு செம்ம குவாலிட்டியாக இருக்குது. என்கிட்ட ஒரு சில கான்டாக்ட்லாம் இருக்குது, சொல்கிறேன், சப்ளை பண்ணுறியா? இன்னும் எவ்வளோ நேரம் தாண்டா வெயிட் பண்ணுறது? நானும் உன் கூட தாண்டா இருக்கேன். நல்லது. டேய் மாட்டிக்கிட்டா, ஓடுறா ஓடுறா ஓடுறா. டேய் ஜஸ்ட் மிஸ்டா, நேரத்துக்கு மாட்டிருப்போம்டா. அப்போ நம்ம நாளிலேருந்து அந்த புது ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிடலாம். ஆல் செட். இப்போ நீ போகலாம். பணத்தை சொன்ன இடத்துல வச்சுட்டாங்க, நீ அதை எடுத்துட்டு வந்துட்டே இரு. டேய், இனியன் கிட்ட இருந்து ஒரு புது ஆர்டர் ஒன்று வந்திருக்குடா. காட்டர்லேருந்து நாளாக தான் சரக்கு வரும். வெயிட் பண்ணி தான் ஆகணும்.
ரெடியா இரு. இங்க நடக்கிறத நீ நல்லா பாரு. இந்த ஏரியால என்ன மீறி வேற எவன் பவுடர் பிசினஸ் பண்ணாலும் அவனுக்கும் இதே நிலைமை தான். இப்ப நீங்க பார்த்தத ஊரு ஃபுல்லா போய் சொல்ற. அவனை விட்றா போட்டோம். ஆமாம், இந்த ஊரில் நாங்கள் தான் பவுடர் பிஸ்னஸ் பண்ணுறோம். நாங்கள் மட்டும்தான் பண்ணுவோம். டேய், ஏன்டா இந்த மாதம் சப்ளை ரொம்ப கம்மியாக இருக்குது? தெரில, ஏதோ 2 பசங்க புதுசாக சரக்கு சப்ளை பண்ணுறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். யாரா அவன் நம்ம ஏரியாவில் வந்து? தெரிலடா. நிறுத்து யார் அவங்க? இந்த பக்கம் தான் போனானுங்களே, எங்கடா? தெரிலடா, அதான் நானும் பார்க்குறேன். டேய், இங்க 2 பேர் போனானுங்களே, பாத்தியா? இந்த பக்கமா? இந்த பக்கம் தான். நான் யாரையும் பார்க்கல. சரி, கிளம்பு. அவங்கள பற்றி எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கல. அவனுங்க 2 பேரும் என்ன ஏரியான்னு குடும்பம் கண்டுபிடிக்க முடியல. நம்ம நினச்சதை விட அவனுக்கு ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவனுங்களை பிடிக்கிறது கஷ்டம் தான் நினைக்கிறேன். அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சிட்டியா? எப்படி? ஸ்டஃப் வேணுமா ப்ரோ? ஆமாம், வேணும். இந்த ஸ்டஃப் இருக்கு, செம்ம குவாலிட்டி. எப்படி உங்களுக்கு பிடிக்க போகிறோம்? என்ன பிளான்? அவனோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. அடுத்து அவனுக்கிட்ட பல்கான ஆர்டர் புக் பண்ண போகிறோம். அதான் கூட அவனை எட்ரா வண்டியா? பாப்பா, வணக்கம். ட்ராப்டா? என்னது ட்ராப்பா? ஐயோ, என்ன பிளானு? இல்லை, இனிமேல் தான் யோசிக்கணும். ஒரே நிமிஷம்.
நான் தான் போய் கூட்டிகிட்டு வரணும். ஓ சரி ஓகே, நீ கிளம்புனா கிளம்பு. நான் நாளைக்கு ஃப்ரீ தான், சரி, மீட் பண்ணனா okay. மீட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. Bye. பை. சொல்லு. பொருளை அவனுக்கிட்டேருந்து எடுத்தாச்சு. அவனை பிடிக்க முடியலன்னா விட்டு கிளம்பி வா, அப்புறம் பார்த்துக்கலாம் அவனுங்கள. அது இவனை பிடிச்சா இவன் கேங்கில் இருக்க இன்னொரு 3வது ஆள் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிடும். நான் தூக்காமல் நான் இங்கேருந்து வரமாட்டேன். எது 3வது ஒரு ஆள் இருக்கானா? அவனுக்கு ஃபோன் அடிச்சு என்னாச்சுன்னு கேளு. ஹலோ பிரதர், இந்த ஃபோன் கீழே கிடச்சிது. உங்களுக்கு வேண்டப்பட்ட ஒரு ஃபோனா? ஓ, உங்கள் ஃப்ரெண்டு ஃபோனா? சரி, நான் என் லொக்கேஷன் அனுப்புகிறேன், வந்து வாங்கிக்கிறீங்களா? அப்படியா, நான் வந்து வாங்கிக்கிறேன். ட்ராப்பா? என்ன பண்ணுறது, இவ வேற இங்கே இருக்கா. போனால் தானே ஏதாச்சும் பண்ண முடியும். மாட்டினானு சத்தம். இவன் எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியல. இந்த லொக்கேஷன் தானே காட்டினானுங்க. ஆளக்காரம். ஷோ, இந்த லொக்கேஷன் தான் காட்டுது. சரி வராது, கால் பண்ணிட்டு இருந்தது தான். நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். நீ ஆம்பளையா இருந்தால் உன் மூஞ்ச காட்டு. தம்பி, இது நீ நினைக்கிற மாதிரி என்னோட முடிய போகிறதில்ல. இன்னும் எத்தனை பேர் வராங்க மட்டும் பாரு. 2 நாள் கூட தாண்ட மாட்டீங்க நீங்கள். எத்தனை பேர் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். ஓடி ஓடி ஒளிஞ்ச வரைக்கும் போடு. இதுக்கு மேலே எங்கேயும் ஓட போகிறதில்ல. டேய், ஃபோன் எங்கேயும் மிஸ் பண்ணிட்டானோ, அதை ஒருத்தன் எடுத்து வச்சுருக்கான். நீ அதை போயிட்டு வாங்கிட்டு வந்துடு. சரி ஓகே.
யார் வந்தாலும் சரி, எத்தனை பேர் வந்தாலும் சரி, அத்தனை பேருக்கும் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். இப்போ வாங்கடா.